ஹாய், நான் உங்களோட வெங்கட் விக்கி டிக்கன் காஷியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க மீட் பண்ணதுல சூப்பரான ஒரு டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆங்குலர் ஜேஎஸ் வெர்சஸ் ஆங்குலர். கூகுளுடைய வெப் டிசைனிங் டெக்னாலஜி தான் ஆங்குலருங்க. வெரி பவர்ஃபுல் டெக்னாலஜிங்க. இன்னைக்கு ஒரு வெப்சைட் பண்றதா இருந்தால் ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ஆங்குலர்ல ரியாக்ட் எல்லாம் பண்றதே கிடையாதுங்க. அது காரணம் என்னன்னா வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தான் எஸ்பிஏ அப்படின்ற ஒரு முக்கியமான கான்செப்ட் தாங்க. ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆங்குலரை பொறுத்த வரைக்கும் ஆங்குலர் ஜேஎஸ் என்ன சார்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தயாரிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச டெக்னாலஜி ஆங்குலர் ஜேஎஸ்ங்க. அதில் என்ன பண்ணா ஹெட் டேக்ல வந்து ஆங்குலர் ஜேஎஸ்க்கான லைப்ரரிஸை ஆட் பண்ணணுங்க. இது வந்து மாடல் வியூ கண்ட்ரோலர் கான்செப்ட்ல தான் வந்து கோடிங்லாம் பண்ணாங்க. கண்ட்ரோலர்ல என்ன பண்ணாங்கன்னா வந்து உங்களோட HTML கோடெல்லாம் எழுதிடுவாங்க. அதுக்கப்புறமா ஜாவாஸ்கிரிப்ட்ல உங்களோட ஸ்கிரிப்ட் டேக்ல வந்து இந்த கண்ட்ரோலருக்கான கோடெல்லாம் எழுதி டேட்டாவை ஸ்கோப்ன்ற வேரியபிள்ல பாஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய ஆங்குலர் கோட் எழுத ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் உங்களுடைய கோடு வர ஆரம்பிச்சுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல லைப்ரரி ஆங்குலர் ஜேஎஸ்க்கான லைப்ரரியை வந்து ஹெட் டேக்ல ஆக்டிவேட் ஆயிடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஸ்கிரிப்ட் டேக் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்கிரிப்ட் டேக் வேலை செய்யும் போது மெமரியில வந்து அந்த கண்ட்ரோலர்ல அந்த டேட்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஆக்சுவலா அந்த கண்ட்ரோலரை கால் பண்ணும். இந்த கண்ட்ரோலர்ல இருக்கிற ஸ்கோப்ல இருக்க வேரியபிளோட வேல்யூ இதுதான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கண்ட்ரோலரை கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ வந்து வெப் பேஜில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுங்க. கான்செப்ட் தான் ஒர்க் ஆகுங்க. ஓகேவா? இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு ஆர்டிகல் வந்து wikidiki.com/angularjs/angularjs வெர்சஸ் ஆங்குலர் ஒரு லிங்க்ல டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேன். இதோடைய டிஸ்கிரிப்ஷன் இந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்லையும் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போய் பாருங்க, கிளிக் பண்ணி கற்றுக்குங்க. ஓகே, நிறைய டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நிறைய கண்டென்ட்டாக ஆட் பண்ண போகிறேங்க. ஓகேவா? சரி, ஓகே. நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ண ஒரு சாக்லேட் மட்டும் இருந்தால் போதுங்க. ஒரு சாக்லேட் எடுத்து நேராக சென்னைக்கு வாங்க. சென்னை மதுரை வாயில தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. டீட்டெயிலாக உட்காந்து பேசுகிறோம். உங்களுக்கு என்ன கைடன்ஸாக நான் பண்ண தயாராக இருக்கேன். இதெல்லாம் மெயில் ஐடி இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது. இன்ஸ்டாவில் எப்பவுமே ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணலாங்க. அந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ என்னோட அக்கௌண்ட்டில் ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஆங்குலர் ஜேஎஸ் வெர்சஸ் ஆங்குலர் அப்படின்னா என்ன அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷன். ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷனா ஒரு கிளைண்ட் வந்து ஒரு பேஜ் கேட்குறான்னா சர்வரில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த பேஜுக்கான கண்டென்ட் எல்லாமே ட்ரா பண்ணி மொத்தமாக அந்த பேஜ் வந்து சேருங்க. இதுதான் நார்மலாக நடக்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் பேஜுங்க. அதாவது ஒரு யூசர் இருக்கான் அப்படின்னா ஒரு பேஜ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ gmail.com ரெக்வஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். யூசரோட ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து PHP மாதிரி ஒரு சர்வர் சைட் கோடிங்கில் வந்து ப்ராசஸ் ஆகி அந்த பேஜ் ரெக்வஸ்ட் சர்வருக்கு போகும். ஸோ சர்வருக்கு போகுங்க. ஓகேவா? ஸோ பேஜ் ரெக்வஸ்ட் சர்வருக்கு போயிடுச்சுங்க. ஓகேவா? போன பின்னாடி அந்த பேஜ் ரெக்வஸ்ட் வந்து சர்வர் ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணி அது ஒரு HTML பேஜாக வந்து உனக்கு ரிட்டர்ன் தரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு வெப் பேஜ் நார்மலாக நடக்குங்க. ஓகேவா? இதுதான் ட்ரெடிஷ்னல் பேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுவே வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ரெக்வஸ்ட்டுங்க. அடுத்த ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஒரு பேஜ் வந்துருச்சா, யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் கொடுத்துட்டேன். PHP வந்து அந்த டேட்டாவெல்லாம் வாங்கிட்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் திரும்ப டேட்டா பேஸ்க்கு சர்வருக்கு அனுப்பிட்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு மேட்ச் ஆச்சுன்னா அதுக்கான இன்பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து உனக்கு மேட்ச் பண்ணி உனக்கு ரிட்டர்ன் பண்ணுவான். இதுவும் திரும்ப HTML தான் வரும். ரெக்வஸ்ட் வந்து HTML ரெக்வஸ்ட்டாக போச்சுங்க, ப்ராசஸ் ஆகி வரதும் உனக்கு HTML ரெக்வஸ்ட்டாக வருதுங்க. இதுதான் நார்மலாக நடக்கிற ப்ராசஸுங்க. இது ட்ரெடிஷ்னல் வெப் பேஜ்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆங்குலர் ஜேஎஸ் ஆங்குலர்லாம் லேட்டஸ்டாக இருக்கிற சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ற மாடலில் ஒர்க் ஆகுதுங்க. அந்த SPA எப்படி சார் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாங்க. சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனாக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேஜ் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டும் தனித்தனியாக வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து கிளைண்ட் சைடில் வந்து அதை ட்ரா பண்ணி அந்த வெப் பேஜை ரெடி பண்ணுங்க. மொத்த பேஜையும் நீ அங்கேருந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம்.
அது வந்து ஹெவியா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் லோவா இருக்கும். அதுக்கு பதிலா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாமே அழகா அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இது வந்து அஜாக்ஸ்ன்ற ஒரு டெக்னிக்ல வந்து பயங்கர ஃபேமஸா சொல்லப்பட்டுச்சுங்க. சரியா, இப்ப பார்க்கலாம். ஸோ முன்னாடி பண்ண அதே ரெக்வஸ்ட் தாங்க யூசர் வந்து gmail.com அனுப்புறாருங்க. இந்த ப்ராசஸ் நார்மலா தான் நடக்குது பாருங்க. ஜிமெயில் இப்போ வந்து ஆங்குலர் ஜேஎஸ் அது ப்ராசஸ் ஆகுது. முன்னாடி வந்து பிஹெச்பில ப்ராசஸ் ஆச்சுங்களா, இது ஆங்குலர்ல பாஸ் ஆகுதுங்க. ஓகேவா, ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கு போயிடுச்சுங்க. சர்வர்ல இருந்து திரும்ப அந்த பேஜ் அதே ப்ராசஸ் தானே சொல்றேன் அப்படின்னு. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து அதே ப்ராசஸ் தான் இருக்கும், அடுத்து போறது அந்த மாதிரி இருக்காது. ஓகேவா, நார்மலா நடக்கிற மாதிரி நடந்துச்சுங்க. இப்ப நம்மால் என்ன பண்றாரு அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் தரப்போறாருங்க. அடுத்து வந்து இப்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட் தரப்போறாரு. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா அந்த மொத்த பேஜ் போகாம அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் போகுங்க. இங்க பாருங்க. ஸோ இங்க பாருங்க, பிளே பேஜ் ரெக்வஸ்ட்னு கேட்குறேன். ஓகேவா, ஒரு டேஷ்போர்டோட ஒரு பேஜ் இருக்குங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பேஜ் இருக்குங்க. இங்க டேஷ்போர்டுக்கு இந்த பிளே அப்படின்ற ஒரு பட்டனை மட்டும் நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பேஜுடைய டேட்டா மட்டும் வந்து அது வந்து லைக் ஜேசான் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷனா வந்து அது வந்து இங்க உங்களுக்கு மாத்திடும். ஓகே, மொத்த பேஜும் போயிட்டு மொத்த பேஜும் வரல, ஒரு போர்ஷன் ஆஃப் தி பேஜ் மட்டும் ரெக்வஸ்டா போயிட்டு ஒரு போர்ஷன் ஆஃப் பேஜ் மட்டும் வந்து அப்டேட் ஆச்சுன்னா இதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் நடக்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட்டுங்க. உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக ட்ரெடிஷ்னல் பேஜில் வந்து இந்த அப்டேஷன் எப்படி நடக்கும் சார்? ஒரு பேஜ் இருக்கு, ஒரு நியூ ட்ரீ, ஒரு நியூ சேஞ்ச் பண்ணி நடக்குது அப்படின்னா ட்ரெடிஷ்னல் பேஜில் வந்து எல்லாமே அப்டேட் ஆகும், மாறி இந்த மாதிரி வரும். ஒரு ஃபுல் பேஜுமே ரீஃப்ரெஷ் ஆகும். சார் நீங்க கேட்கலாம், சார் எனக்கு இந்த ஒரு குட்டி போர்ஷன் இருக்கு சார், இது மட்டும் தான் சார் மாத்தணும், ஏன் சார் மொத்தம் மாறணும்? அதுதான் பழைய பேஜ்ல இருக்க பெரிய பிரச்சனை. ஓகேவா, முழு பேஜ்ல ஒரு சின்ன சேஞ்ச் தான் நடக்கணும்னா முழு பேஜுமே அங்கிருந்து ஏன் வருது அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே நம்மளோட சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் என்ன தெரியுமா பண்ணாங்க, அந்த பர்டிகுலர் சேஞ்ச் மட்டும் அப்டேட் ஆகலாமா அப்படின்னு திங்க் பண்ணாங்க. பாருங்க, பர்டிகுலர் சேஞ்ச் மட்டும் வந்துட்டு அது மட்டும் உனக்கு அப்டேட் ஆகுது. ஸோ இதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனோட மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. ஸோ இதுதான் வந்து லைக் இப்போ இருக்கிற ஆங்குலர் ஜேஎஸ் எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிற டெக்னிக்கும் கொடுங்க. ஓகே, இது மூலமா வந்து ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும். பாருங்களேன், நீ எந்த கிளிக் பண்றியோ அது மட்டும் மேலே இருக்கிற போர்ஷனும் அப்படியே இருக்குங்க, கீழே இருக்கிறது மட்டும் அப்டேட் ஆகிட்டு வருதுங்க. ஓகேவா, அந்த போர்ஷன் ஆஃப் தி பேஜ் அப்டேட் ஆகிற ஒரு கான்செப்ட் தான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை உருவாக்குனாங்க. நீங்க இங்கே பார்க்கலாம் இன்னொரு டெமோங்க. ஸோ கிளிக் பண்ண அந்த கண்டென்ட் மட்டும் மாறுது பாருங்க, அழகா அந்த கண்டென்ட் மட்டும் மாறுது பாருங்க. ஓகேவா, இதுதான் வந்து எஸ்பிஏவோட பெரிய அட்வான்டேஜுங்க. ஓகேவா, முழு பேஜும் அப்டேட் பண்ணாம சிங்கிள் ஒரு போர்ஷன் ஆஃப் தி பேஜ் தான் அப்டேட் பண்ணுதுங்க. அதோட பார்த்தீங்கன்னா வந்து ஆங்குலர்ல இருக்க ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் விர்ச்சுவல் டாம் மாடல். அது என்ன சார் டாம் மாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லுவாங்க. ஒரு வெப் பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், HTML, ஹெட் டேக், பாடி டேக், H1 டேக்னு இப்படிலாம் இருக்கு, டேக்ஸ்லாம் இருக்குன்னா இது வந்து அப்படியே ஒரு மாதிரி ட்ரீயா ஃபார்ம் ஆகும். ஒரு ட்ரீயா ஃபார்ம் ஆகுது தான் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரீயா ஃபார்ம் ஆகி தான் வந்து உனக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்குங்க. ஓகேவா, அதுல இது வந்து விர்ச்சுவல் டாம் மாடல் சொல்றாங்க. அது என்ன நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டாம் மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமா ஒரு HTML ஒரு டாக்குமெண்ட்டுங்க, அதுக்கு HTML டேக் இருக்கு, அதுக்குள்ள ஹெட் டேக்குங்க, அதுக்குள்ள பாடி டேக்குங்க, அதுக்குள்ள டைட்டில் டேக், மெட்டா டேக்னு எல்லாமே இருக்கு. அப்புறம் ஒரு டிவ் டேக் நான் போட்டிருக்கேன், அந்த டிவ் டேக்குள்ள ஒரு UL டேக் இருக்குங்க, அந்த UL டேக்குள்ள ஒரு LI டேக் இருக்குங்க, ஒரு LI டேக் இருக்குங்க. ஓகேவா, ஒரு LI டேக் இருக்கு, அந்த LI டேக்குள்ள வந்து ஸ்பேன் டேக் போட்டிருக்கேன். ஓகேவா, 2 ஸ்பேன் டேக் இருக்கு, இன்னொரு LI டேக் இருக்கு, அதுக்குள்ள வந்து கோர்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். பாருங்களேன், ஒரு HTML அழகா வந்து ஒரு ட்ரீ ஃபார்மேட்ல ஃபார்ம் ஆகுது. இது பேர் தான் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதே வந்து நம்மளுடைய ஆங்குலர்லாம் எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா பாருங்களேன், எனக்கு ஒரு சின்ன சேஞ்ச் வேணும்னு கேட்டா வந்து அந்த சின்ன சேஞ்ச் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து இந்த மாதிரி மாறிடும். இதுதான் விர்ச்சுவல் டாம் மாடல். விர்ச்சுவல் டாம் மாடல்னா உங்களோட டாம் மாடல்ல விர்ச்சுவலா சில விஷயங்கள் மட்டும் போர்ஷன் ஆஃப் தி பேஜ் மட்டும் அப்டேட் ஆகக்கூடிய தன்மை இருக்கும். அதான் VDOM அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்மளுடைய ஆங்குலர் JS அண்ட் ஆங்குலர்ல ரொம்ப ஃபேமஸுங்க. அதுவும் ஆங்குலர்ல இந்த விர்ச்சுவல் டாம் மாடல் ரொம்ப ஃபேமஸா சொல்லப்படுதுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஆங்குலர் JS ஆங்குலர் பத்தி ஒரு டிஃப்ரெண்ட் விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆங்குலர் JS வந்து ஒரு பழைய வெர்ஷன் ஆஃப் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் டெக்னாலஜிங்க. ஆங்குலர் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் டெக்னாலஜிங்க. ஓகேவா, சரி ஓகே, இப்போ நம்ம கதைக்கு போலாம்னு நினைக்கிறேன். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து ஆங்குலர் JSல ஆங்குலர் ஜாவாஸ்கிரிப்ட்ங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் இங்க பயன்படுத்தியிருப்பாங்க. இங்க மைக்ரோசாஃப்ட் கண்டுபிடிச்ச டைப் ஸ்கிரிப்ட்ன்ற டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. ஓகேவா, அதான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸுங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து லாங்குவேஜ் யூஸ் பார்த்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து AngularJSல முழுசும் ஒரு கோடா எழுதியிருப்பாங்க. இங்கே சின்ன சின்ன காம்பனண்டா பிரிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், மொத்த AngularJS கோட் இப்படி இருக்குங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா வந்து காம்பனன்ட்ஸா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதான் ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. ஓகே, காம்பனண்டா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை தான் சொல்லியிருப்பேன். ஆர்கிடெக்சர் வந்து இது மாடல் வியூ கண்ட்ரோலர்னு சொல்ற MVC மாடல் வியூ கண்ட்ரோலர்னு மைக்ரோசாஃப்ட் கண்டுபிடிச்ச ஒரு டிசைன் பேட்டர்ன்ல இருக்கிற ஒரு கோடிங் பிளாட்ஃபார்ம், கோடிங் டிசைன் பேட்டர்ன்ல எழுதியிருப்பாங்க. இந்த பேட்டர்ன்ல கோட் எழுதியிருப்பாங்க. இங்க இது எல்லாமே காம்பனன்ட்ஸ்ல எழுதியிருப்பாங்க. ஓகேவா? காம்பனன்ட்ஸ் சின்ன சின்ன காம்பனன்ட்ஸா எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்க பாருங்களேன், இந்த மாதிரி தான் இருக்கும் காம்பனண்ட்டுங்க. இங்க பாருங்களேன், மொத்த கோடை பார்த்தீங்கன்னா வந்து app.component.tsங்க, app.component.html, HTML பிரிச்சுக்கிட்டாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து என்னுடைய டேட்டா இருக்கு, greeting அப்படின்னு இருக்கு. இது எங்க லோட் பண்ணும்? ஆப் காம்பனண்ட்ல போய் லோட் பண்ணு. greeting இருக்கிற டேட்டாவை எடுத்துட்டு போய் இங்க லோட் பண்ணு. அது ஒரு H1 டேக்ல இருக்கணும். அந்த ஆப் காம்பனண்ட் வந்து ஆப் ரூட்டுக்குள்ள இருக்கு. அந்த ஆப் ரூட் தான் இது, இங்க இருக்கிற ஆப் ரூட்டு. ஸோ index.html ரன் பண்ணும்போது ஆப் ரூட்டுங்க, இந்த ஆப் ரூட் இங்க வருதுங்க. அதோட டெம்ப்ளேட் யூஆர்எல் app.component.html அப்படின்னா இங்க வருதுங்க. இங்க இருக்கிற greeting-ஐ இங்க இருந்து லோட் பண்ணிக்கும். ஸோ எல்லாமே காம்பனன்ட்ஸா இருக்கும். தனித்தனியா பிரிச்சு எழுதியிருப்பாங்க. பிரிச்சு ஏன் எழுதுறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் பண்றதுக்குன்றதுக்காக. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வந்து ஸ்கிரிப்ட் டேக்ல கண்ட்ரோலரை போட்டு டேட்டாவெல்லாம் போட்டு அதை வந்து அந்த கண்ட்ரோலரை கால் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாமே மொத்தமா ஒரு கோடா எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் ரெண்டுத்துக்கும் மேஜர் டிஃபரன்ஸுங்க. கோட் எக்ஸிகியூஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்றது இப்ப பார்க்கலாங்க. ஓகேவா? ஸோ நான் சொன்ன AngularJS வந்து சிங்கிள் பேஜ் கோட் மொத்தமா எழுதியிருப்பாங்க. அதே வந்து Angular பார்த்தீங்கன்னா பிரிச்சு எழுதியிருப்பாங்க. செம்ம டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுங்க. ஓகேவா? இப்போ AngularJSக்கான கோடை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி HTML இருக்கும், ஹெட் டேக் இருக்கும். ஹெட் டேக்ல வந்து உங்களோட JavaScript-உடைய லைப்ரரியை கால் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்தது பாடி டேக்ல வந்து உங்களுக்கு ஒரு ஆங்குலர் கண்ட்ரோலர் இருக்கும், ஸ்கிரிப்ட் இருக்கும். இந்த ஆங்குலர் கண்ட்ரோலர்ல எந்த ஆங்குலர் கண்ட்ரோலர் அதுக்குள்ள என்னெல்லாம் டேட்டா இருக்கு, அதுக்கு என்ன டேட்டா போடணுன்றதை இங்க எழுதியிருப்பாங்க. angular.module my app இது ஸ்டாண்டர்டுங்க, என்னுடைய ஆப். அதுல பாத்தீங்கன்னா வந்து மை கண்ட்ரோலரும் ஒரு கண்ட்ரோலர் இருக்கு. அந்த கண்ட்ரோலர்ல வந்து ஒரு ஸ்கோப் வேரியபிளை போடணும். அந்த ஸ்கோப் வேரியபிள் என்னன்னா வந்து greetingனு ஒரு வேரியபிள் இருக்கும், அது காஷிவ் இன்ஃபோடெக்னு இருக்கும். ஸோ இந்த காஷிவ் இன்ஃபோடெக் அப்படின்ற இந்த ஸ்கோப் வேரியபிளை இந்த மை கண்ட்ரோலர்ல கொண்டு போய் போடு அப்படின்னு சைன் இங்க வருதுங்க. மை கண்ட்ரோலருங்க, இங்க greetingல வந்து காஷிவ் இன்ஃபோடெக்னு இந்த இடத்துல போட்டு H1 டேக் இருக்கிறது உனக்கு டிஸ்பிளே ஆயிடும். மொத்தமா ஒரு HTML முடிச்சு விட்டுருவாங்க. ஓகேவா? இது கோட் எக்ஸிக்யூட் ஆகிறத நம்ம பார்க்கலாங்க. முதல்ல வந்து டாக் டைப் ஆகுதுங்க. ஓகே, அடுத்த HTML-க்கு போகுது. ஹெட் டேக்ல வந்து கோடிங் எல்லாத்தையும் அந்த JavaScript-லாம் லோட் பண்ணிக்குதுங்க. Angular JavaScript-ங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய greeting-ல டேட்டாவை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ மெமரியில் பார்த்தீங்கன்னா அது காஷிவ் இன்ஃபோடெக்னு இருக்கு. அதுக்கப்புறமா கண்ட்ரோலருக்கு போகுதுங்க. அந்த பர்டிகுலர் கண்ட்ரோலர் இருக்கிற H1 டேக் போனோடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்பிளே ஆகுது, உங்கள் ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகிடுங்க. இந்த மாதிரி தான் உங்களோட கோட் வேலை செய்யும். அதுவே Angular பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். Angular பொறுத்த வரைக்கும் கோடை வந்து இந்த மாதிரி பிரித்து எழுதியிருப்பாங்க. HTML ஆப் காம்பனண்ட், CSS ஆப் காம்பனண்ட், index.html app component.typescriptங்க. அங்க JavaScriptங்க, இங்க TypeScriptங்க. ஸோ TypeScript, HTML, ஸோ காம்பனண்ட்டுக்கான TypeScript, காம்பனண்ட்டுக்கான HTML, காம்பனண்ட்டுக்கான CSSங்க, நார்மல் HTML நாலா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? முதல்ல வந்து காம்பனண்ட்ல என்னெல்லாம் இருக்குப்பா? செலக்டர் ஆப் ரூட்டுங்க. ஆப் ரூட் நீ எங்க இருக்கோ அங்க கொண்டு போய் இந்த காம்பனண்டான எல்லாத்தையும் கொண்டு போய் நீ சொருகணும் அப்படின்றத முதல்ல டிஃபைன் பண்ணிட்டேன். இதுக்கான டெம்ப்ளேட் URL யாருப்பா, என்ன காம்பனண்ட், என்னப்பா காம்பனண்ட் HTML எதுப்பானா இங்க பாருங்க, இந்த இருக்கு app.component.html. அதுக்கான ஸ்டைல்லாம் எங்கப்பா இருக்கு? app.component.css. இது சொன்ன உடனே ஒரு காம்பனண்ட் இங்க வரப்போது என்ன HTML என்ன கலர் வரணும்னு எல்லாமே இங்க சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வந்து ஆப் காம்பனண்ட்டை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். இந்த காம்பனண்ட்ல வந்து ஆப் காம்பனண்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். இதுல என்ன இருக்க போகுதுன்னா greeting காஷிவ் இன்ஃபோடெக்னு ஒன்று நேராக இங்க வருங்க. ஓகேவா? greeting வந்து காஷிவ் இன்ஃபோடெக்ங்க. ஓகே, இந்த இடத்துல காஷிவ் இன்ஃபோடெக் H1 டேக்ங்க. இந்த H1 டேகையும் இந்த கலரும் எல்லோ கலர் இங்க வந்து அது இங்க டிஸ்பிளே ஆக போகுது. ஓகே, இதுதான் நமக்கு நடக்க போகுதுங்க. பார்க்கலாங்களா எப்படி நடக்குதுன்ட்டு? இப்ப பார்க்கலாங்க. கோடிங் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல எனக்கும். நானும் உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டட் டு see it. எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் நடக்க போகுது. முதல்ல app.component.ts போகுது. இப்போ இம்போர்ட் பண்றான் காம்பனண்ட்டுக்கான
லைப்ரரிலாம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க. காம்பனண்ட் இப்போ செலக்டர் ஆப் ரூட் ஒன்று இங்கே இருக்கிற ஆப் ரூட்டை டிஃபைன் பண்ணுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டெம்ப்ளேட் யூஆர்எல்ங்க அந்த HTML ஆக்சஸ் பண்ணுதுங்க. ஓகேவா, ஆப் டாட் காம்பனண்ட் இந்த HTML ஆக்சஸ் பண்ணி அந்த H1 டேகை எடுத்துக்கிச்சுங்க. அதுக்கான ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த CSSல இருக்க போகுது, எல்லோ கலர் அப்படின்ற அந்த ஸ்டைலை எடுத்துக்கிச்சிங்க. ஓகேவா, இப்போ ஆப் டாட் காம்பனண்ட் CSS இருக்கிற அந்த எல்லோ கலரை எடுத்துக்கிச்சிங்க. எடுத்துக்கிட்டு இப்போ வந்து எக்ஸ்போர்ட் கிளாஸ் ஆப் காம்பனண்ட் கிரீட்டிங் டு காஷிவ் இன்ஃபோடெக்னு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக பாருங்க மெமரியில் வந்து கிரீட்டிங் டு காஷிவ் இன்ஃபோடெக்னு வந்துருச்சுங்க. ஓகேவா, இப்போ இது 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 எல்லாம் இந்த இடத்துல வந்து மெர்ஜ் ஆக போகுதுங்க. ஓகே, மெர்ஜ் ஆக போகுது. இப்போ வந்து நம்முடைய HTML கண்ட்ரோல் இப்போ வெப்பேஜ் ரன் ஆக போகுதுங்க. ஆப் ரூட்டை பார்த்த உடனே இந்த 3 கோடும் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸிக்யூட் ஆகி உனக்கு அவுட்புட் இங்கே வந்துருச்சுங்க காஷிவ் இன்ஃபோடெக்னு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கோடிங் எழுதியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட கோடிங் எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வேற டிஃப்ரென்சஸ் எதனா இருக்கான்னு பார்த்துலாங்க. ஆங்குலர் ஜேஎஸ்க்கும் ஆங்குலருக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸை பற்றி ஒரு டீட்டெயிலாக வந்து wikitiki.comல நான் ஒரு டுட்டோரியல் எழுதியிருக்கேங்க, டீட்டெயிலாக போட்டிருக்கேன், போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேங்க. சரி, வேறு என்ன சார் டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாங்க, அதை பற்றி இப்போ பார்க்கலாங்க. ஸோ வேறு என்ன டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆங்குலர் ஜேஎஸை பொறுத்த வரைக்கும் மொபைல் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஆங்குலரில் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஓகேவா, ஸோ மொபைல் கம்பேட்டபிலிட்டி இதில் ஹெவியாக இருக்கிறத தொட்டு எல்லாருமே ஆங்குலர் தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆங்குலர் ஜேஎஸை பொறுத்த ரவுட்டிங், இந்த பேஜுக்கு போகணும், இந்த லிங்க்குக்கு போகணும், இதை கிளிக் பண்ணணும், அங்கே போகணும், அதில் கிளிக் பண்ணணும் அப்படின்னு லிங்கிங் கிளிக் பண்ணணும். இந்த ரவுட்டிங்கை பார்த்தீங்கன்னா வந்து route provider.win அப்படின்ற ரவுட்டிங் கான்ஃபிகரேஷன் மூலமாக பண்ணுவாங்க ஆங்குலர் ஜேஎஸ்ல. அதுவே ஆங்குலரில் பார்த்தீங்கன்னா வந்து route config அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே இங்கே யூஸ் பண்ணுவாங்க, இங்கே டாலர் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் முக்கியமான 2 வித்தியாசங்கள்ங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆங்குலர் ஜேஎஸ்க்கும் ஆங்குலருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ரன் டைம்ல வந்து வேற ஏதாவது வெளியிலேருந்து ஒரு லைப்ரரி வருதுன்னா அந்த லைப்ரரி எல்லாத்தையும் வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம். அது வந்து ஆங்குலர்ல பண்ண முடியும், இதுல ஆங்குலர் ஜேஎஸ்ல அது பண்ண முடியாது. வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னல் லைப்ரரி ரன் டைம்ல நான் எடுத்துக்கணும்னு நினைச்சா எடுக்க முடியும், ஆங்குலர்ல ஆங்குலர் ஜேஎஸ்ல அது எடுக்க முடியாது. இது மிகப்பெரிய வித்தியாசங்க. ஓகேவா, அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் வந்து இது லெஸ் இது ஸ்ட்ரக்சர் வந்து லெஸ் மேனேஜபிள்ங்க. இது ஒரு எஃபெக்டிவா இருக்காதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பெட்டரான ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது இந்த ஸ்டைல்லாம் இங்கே எழுது, HTML இங்கே எழுது, காம்பவுண்ட்லாம் இங்கே எழுதுன்ட்டு அவ்வளோ அழகாக பிரித்து போட்டிருப்பாங்க. இதுதான் ஆங்குலர் ஜேஎஸ்க்கும் ஆங்குலருக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து அதோடைய பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடுங்க. ஆங்குலர் ஜேஎஸை விட ஆங்குலர் பயங்கர ஃபாஸ்ட்டுங்க. ஆங்குலர் 4 தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் வெர்ஷன் சொல்கிறாங்க. ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேறு எந்த கைடன்ஸாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. கோர்சஸ்லாம் படிக்கிறதா இருந்தால் வாங்க, டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேங்க. நல்லா படிச்சிங்கன்னா வந்து அழகாக வேலைக்கு போயிடலாங்க. நான் ஐடியிலேருந்து ஐடியில் இல்லை கெரியர் கேப் இருக்குது, எதுவாக இருந்தாலும் நான் கைட் பண்ண தயாராக இருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிங்க, நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. இது எல்லாமே வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிற கோர்சஸ்ங்க, ரேங்கிங்கோட கொடுத்துருக்கேன். நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க்கை தமிழ், திஸ் இஸ் விக்கிடிகி அண்ட் காஷன் போட்டாங்க. இது எல்லாமே சோஷியல் நெட்வொர்க்ஸ் சேனல் ஜாயின் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.